Hi guys, welcome to Bhuvan Ramya Vlogs. ரம்யா வழக்கம் போல எங்கே கிளம்பிட்டோம்? வழக்கம் போல ஷாப்பிங் தான். ஸோ ரொம்ப நாளாவே வந்து நம்ம ஷாப்பிங் வீட்டில் வந்து மளிகை ஜாமான் பற்றாக்குறையா இருக்கு. ஷாப்பிங்னா நீங்க பெரிய லெவலில் யோசிக்க வேண்டாம். கிராசரி வாங்குறதுக்கு டிமார்ட் போறோம் அவ்வளவுதான். ஆமாங்க. ஸோ அது பார்க்க போறோம். அப்புறம் வந்து அப்பா அம்மா ஊருக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த vlogல வந்துட்டு ஸோ எல்லாமே அப்படியே பார்க்க போறோம். ஜாலி என்டர்டைன்மெண்ட் vlog இருக்க போகுது. ஸோ பார்க்கலாம் ரம்யா. பார்க்கலாம். சரி ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? Bhuvan Ramya வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன மொரட்டு ஷாப்பிங்கா? ஆமா, மொரட்டு ஷாப்பிங் நான் எவ்வளோ நேரம் சொல்ல முடியாது. இது வரைக்கும் நாங்கள் சென்னை வந்ததுல இருந்து கிராசரிக்குன்னு ஷாப்பிங் நாங்கள் போனதே இல்லை. ஐ மீன் பாப்பா தூக்கிட்டு வந்ததுல இருந்து. அப்பெல்லாம் பொழுதுனைக்கு ஜெயிச்சிருந்தன் போவோம். மந்த்லி ஒன்ஸ் போயிட்டு பட்ஜெட் போட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்துருவோம். இப்போ பாப்பா வச்சுட்டு எங்கேயுமே போறது இல்லைங்க. பாருங்க வீடியோவே எடுத்துட்டு அம்மா அம்மாங்கிறா. இன்னைக்கு எவ்வளோ ஸ்டெப் ஷாப்பிங் பண்ணுவோம் எனக்கு தெரியல. நாங்கள் இடையே மளிகை கடையில் தான் தக்காளி வெங்காயம் எல்லாம் வாங்கிப்போம். அப்புறம் கிராசரினா வந்துட்டு ஜெப்டோ, ஜொமேட்டோ, இன்ஸ்டால் வாங்கிப்போம். ஸோ இப்போ தான் சரி மந்த்லி பட்ஜெட் போட்டு நம்ம வாங்கிக்கலாம். மளிகை சாமான் எல்லாமே தீர்ந்து போச்சு, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு. ஸோ போயிட்டு ஒரு 1 மந்த் தேவையான மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோங்க. ஓகே, எங்க மம்மி வந்தாங்க, ஆளை காணோம். புரியல? எங்க மம்மியை காணோம். அதை நான் உங்ககிட்ட கேட்கறேன். உங்க மம்மி வந்தாங்க, எங்க காணோம்? காலையில் நானும் பார்க்கல. பாருங்க காணோம். ஆயாவை காணோம்டா தங்கம். எங்க போனாங்க? ஆயாவை காணோம். தாத்தா எங்க? தாத்தா தூங்கிட்டு இருக்காங்க உள்ள ரூம்ல தூங்கிட்டு இருக்காராம். கரெக்ட்டா காட்றா. ஆயா எங்க? ஆயா வந்தவங்க நம்ம காலையில பாத்தீங்களா? சித்தப்பா எங்க? ஆயா சித்தப்பாவையும் காணோம். ஸோ ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு காலையிலேயே வந்துட்டு அம்மா, தம்பி, அப்பா 3 பேர் வந்து வந்தாங்க. அவங்க என்னென்னா விடியல 5 மணிக்கு வந்தாங்க. வந்த உடனே வந்துட்டு அவங்க சக்தி மசாலா ஏதோ ஷூட் இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா தம்பி கிளம்பி போயிட்டாங்க. அவங்க எப்போ காலையில் போயிட்டு இப்போ மணி 5 ஆயிருச்சு, இன்னும் வரல. அவங்க இன்னும் வேலையாக இருக்காங்க. இன்னும் நம்ம தங்க பொண்ணு வந்து ஆயாவை பார்க்கல. தாத்தா அப்பா மட்டும் இங்கே இருக்காரு. அப்பா கூட தான் காலையிலேருந்து விளையாண்டுட்டு இருந்தா. அப்பா தூங்கிட்டு இருக்காங்க. அப்பா ரெஸ்ட் எடுக்கட்டும். சரி நம்ம 3 பேர் மட்டும் ஷாப்பிங் பண்ணி சொல்லி கிளம்பிட்டோம். ஸோ வந்ததுக்கு அப்புறமா வந்து எல்லாரும் சேர்ந்து அப்படி vlog கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு தூங்க ஆரம்பிச்சிட்டோமே நாங்க. ஷாப்பிங் பண்ண மாதிரி தான். சரி போய் முடிஞ்ச அளவுக்கு வாங்குவோம். ஓகே, கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஸோ நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கியூட் ஸ்கின் அப்படின்ற ஒரு ஆப் பற்றி நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் தாங்க. இது ப்ளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்ஸ்டால் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே கேட்கும். நம்ம ஃபில் பண்ணிவிட்டு உள்ளே போனதுமே நான் ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஸ்கேன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டைப் ஆஃப் ஸ்கின்னு, என்ன பிரச்சனை இருக்குது, பிம்பிள்ஸ் இருக்கா, ஸ்கின் டேனாக இருக்கா அப்படின்றத கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணிவிட்டு நமக்கு என்ன எப்படின்றத ஃபுல்லாக சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ கீழவே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பிரச்சனைக்கு என்ன போட்டால் சரியாகும் அப்படின்றதுக்கான சொல்யூஷன் ப்ராடக்ட் எல்லாமே சஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் தான். ஸோ நம்ம டாக்டர் கன்சல்டிங் இல்லாமல் ஃப்ரீயாகவே நம்ம இதில் பண்ணிக்கலாம். இது காஸ்ட் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2200 ஒன்று அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் 1700 அவைலபிளாக இருக்குங்க. 2200 ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. 1700 பார்த்தீங்கன்னா நம்ம 4 ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2200 ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு சீக்கிரம் ரிசல்ட் கிடைச்சிடும். ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2200 ப்ராடக்ட்ஸ் தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரம்யா 100 அப்படின்னு ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஓவரால் ப்ராடக்ட் வந்து 100 rupees லெஸ் ஆகுங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம். மறக்காம வேணும் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. என்ன மேடம் தூங்குறாங்க? தூங்க ஆரம்பிச்சுட்டா. எவ்வளோ ஷாப்பிங் பண்ண போகிறது எனக்கு தெரியல. நேற்று நைட் எப்போ தூங்குனாங்க? கொஞ்சம் அதை கொஞ்சம் சொல்றீங்களா? அதை கொடுமை சொல்லக்கூடாதான். எங்களை பத்தி சீக்கிரட்லாம் சொல்ல, எங்க சீக்கிரட்லாம் சொல்லக்கூடாது வெளியில. நல்ல புள்ள, நாங்க தங்க புள்ள. நைட்ல நாங்க நேரமா தூங்கிட்டோம். அந்த நேரம் ஒரு 3:30 மணிக்கு தூங்கணும். அதுதான் நேரமா எங்களுக்கு. சரிங்களா? நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு இன்னைக்கு நாங்க சீக்கிரமா தூங்கிட்டோம்ப்பா. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மஸ்கிட்டோ நெட்டோட வீடியோ லிங்க் வந்து லாஸ்ட் டைம் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல. ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டேக் பண்ணுறேன். வியூ ப்ராடக்ட்டில் வேணும்னா பார்த்து பை பண்ணிக்கோங்க. ஸோ இது வர்த்துங்க. கிட்டத்தட்ட இந்த நெட்டு மட்டும் ஒரு 2 years நியர்லி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாதான். இந்த துணிக்காய போற ஸ்டாண்டை கேட்குறாங்க. இதை நான் டெடிக்கேட்டடாக ஒரு ஷார்ட்ஸே போடுறாங்க. இந்த ஸ்டாண்டோட குவாலிட்டி எப்படி இருக்கு, எவ்வளோ நாளும் நாங்கள் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாண்டோட. ஆனால் இது 3 வருஷம் ஆயிடுச்சு வாங்கி. இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட், எந்த டேமேஜுமே இல்லை. நான் ஃபுல் ரிவ்யூ நான் போடுறேன். இது தங்க போலாமா ஷாப்பிங் போலாம் வாங்க. உத்தர கொடுத்தாச்சு. டிமார்ட்ல வந்து பேக் தர மாட்டாங்க. ஸோ அதனால 2-3 பேக் உள்ள எடுத்துட்டேன். பேக் தருவாங்க. காஸ்ட் அதான் காசுக்கு தான் தருவாங்க, சும்மா தர மாட்டாங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் எப்போ தான் போட்டாங்கன்னே தெரியல. எல்லா கடையிலையும் அப்படி தான் பண்ணுறாங்க. ஆமா, மோஸ்ட்லி எல்லா கடையிலும் இப்படி தான் இருக்கு. ஜெயிட்ஸ் மட்டும் தாங்க பரவாயில்ல. போனால் எத்தனை பையனாலும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு போட்டு சரவணா ஸ்டோர்ஸில் எப்படி? நம்ம அங்கே போனதில்லை, நமக்கு அதெல்லாம் தெரியல. நமக்கு இங்கே நிறைய பேர் சரவணா ஸ்டோர்ஸ் கிடையாது, ஜெயிச்சந்தன் தான் இருக்கு. போனால் க்ரோம்பேட்டை தான் போகணும். சரவணா ஸ்டோர்ஸ் வந்து யாராவது பை பண்ணியிருக்கீங்க, கிராசரி பை பண்ணியிருக்கீங்கன்னா கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இப்படி காஸ்ட் வைஸ் பரவாயில்லையா என்னன்றது சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இது வரைக்கும் நாங்கள் போனதே கிடையாது. ஸோ அதான் நான் கேட்குறேன்.
கிளம்பியாச்சா? எஸ் கிளம்பியாச்சு. சரி, எங்களுக்கு நியர்பை, நாங்கள் பள்ளிக்கரணைங்கிறதுனால எங்களுக்கு நியர்பை இருக்கிற டிமார்ட் எதுனா கிராண்ட் மால், வேளச்சேரி கிராண்ட் மாலுக்குள்ள இருக்கிற டிமார்ட் தான் பக்கம். நாங்கள் போயிடுவோம். இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வருமா? கிலோமீட்டர் அவ்வளோ பக்கம் தான், 10 நிமிஷம் தான். டிராஃபிக் இல்லைன்னா 5 நிமிஷத்துல போயிடலாம். இதை விட்டோம்னா பெருங்குடி கிட்ட ஒன்று இருக்கு, அங்கே இது வரைக்கும் நாங்கள் போனதில்லை. இதுக்குள்ளாரே மால்குள்ளாரே போயிடுவோம், கிராண்ட் மாலுக்குள்ளார. அப்படியே மாலையை சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும், அப்படியே ஷாப்பிங் போன மாதிரி இருக்கும். ஆமாம், கரெக்ட். ஸோ இப்போ அதான் பார்த்தீங்கன்னா பிவிஆர் கிராண்ட் மால் தான் போயிட்டு இருக்கோம் நாங்கள். பெட்ரோல் பங்க் தாங்க வந்தோம், அதுக்குள்ளே தூங்கிட்டா. தங்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. பெருசாக ஒரு வண்டி நிற்கிறாமா, அதான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். பஸ்ஸில் போகலாமா? இன்னும் இல்லை, பஸ்ஸில் கூட்டே போனதில்லை. பஸ்லேயும் போனதில்லை, ட்ரெயின்லேயும் போனதில்லை. ஒரே ஒரு டைம் வந்தே பாரத்தில் கூட்டு போனோம். வந்தே பாரத்லேயும் போயிருக்கோம், மெட்ரோலையும் நம்ம போயிருக்கோம். இன்னைக்கு பெட்ரோலோட விலை எவ்வளோன்னா 100 ரூபா 89 பைசா. பரவாயில்ல, குறைஞ்சிருக்குது. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் 101 ரூபா சம்திங் இதை நான் பார்த்தேன். இங்கே கூட பரவாயில்ல, ஷெல்லுலலாம் வச்சுக்குவேன் 117 ரூபா 120 ரூபாமானுங்க ஷெல் பெட்ரோல் பங்குலலாம். அது எனக்கு தெரில, ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. முதல்ல நான் அங்கே தான் அடிச்சுட்டு இருப்பேன் 2 வீலருக்குலாம். அது பயங்கர காஸ்ட்லிங்கிறதுனால நான் போகிறதில்ல. லிட்டருக்கு 15-20 ரூபா 25 ரூபா அதிகமாக வருது. அந்த மைலேஜ் நான் இதில் கொட்டி நான் இது பண்ணிப்பேன். அந்த ஷெல்லோட மிஸ்ட்ரி யாருக்கா தெரிஞ்ச சொல்லுங்க, அவங்க மட்டும் ஏன் அவளுக்கு. ஆனால் அவங்களோட கூட்டம் அலம்போது இது. ஆமாம், அவங்க பெட்ரோல் பங்க்ல கூட்டமாகவே இருக்குது. ஸோ கிராண்ட் மால் வந்தாச்சு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா டிமார்ட் இருக்கு. இங்கே இன்னொரு கடையுமே இருக்குது, ஃபேமஸ் கடை. என்னது? ஓமை ஷவர்மா. ஓமை ஷவர்மா, எஸ். ஸோ வந்தாச்சுங்க. ஸோ இன்னைக்கு வீக்கெண்டுங்கனால மட்டும் பெய்டு பார்க்கிங் சொல்லிட்டாங்க. ஆமாம், பெய்டு பார்க்கிங் 1 ஹவருக்கு 50 ருபீஸ் தான். ஆமாம், மோஸ்ட்லி 1 ஹவர்க்குள்ள வந்துடுவோம். பார்க்கலாம், நம்ம ஷாப்பிங் 1 ஹவர் பண்ணிடுவோம். பில்லிங் தான் இழுக்கும். பில்லிங்கே 1 மணி நேரம் 2 மணி நிற்க வச்சுருவாங்க. ஷாப்பிங் 1 ஹவர்க்குள்ள முடிச்சிடலாம். சரி, போகலாம். ஸோ வந்தாச்சுங்க. ஆக்சுவலாக வந்து வீட்டில் இருக்கிறப்ப ஒரு பெரிய கருத்து சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அவங்க பேகுக்கு காசு வாங்குறாங்க, இது வாங்குறான்னு 2 பேக்லாம் சுருட்டி எடுத்துகிட்டு வந்தோம். கடைசியில் பார்த்து எடுத்து எல்லாம் சுருட்டி வீட்டிலே வச்சு வந்தோம், எடுத்துகிட்டு வரல. இப்போ மறுபடியும் பே பண்ணி தான் வாங்கணும் போல இருக்குனால. கோவில் இப்போ தான் இந்த மாலுக்கு ஃபஸ்ட் டைம் வரும். கோவிலுக்கு சீட்டிங்க போடுங்க. அவ்வளோதான், 1 மணி நேரத்துக்கு ஜம்முன்னு சுற்றணும் தங்க பொண்ணு. ஓகேவா? கோவில் இங்கே பாரு. டீ தூளை பார்த்தேன், எடுத்தாச்சா? ஓகே ஓகே. கோவிலுக்கு ஸோ என்ன செக்ஷன்? கோவிலி அமைதி பொண்ணா உட்காந்துருக்கீங்க. நீங்கள் தான் அமைதி பொண்ணா? ஷாப்பிங் ஓவரா? ஷாப்பிங் ஓவர், நானும் ஓவர். சின்ன ஷாப்பிங்னு சொல்லிட்டு வந்து பில்லை பாருங்களேன். எம்பிட்டு 5200 ரூபாய். மொத்த சாக்கில் கல்லக்கட்டு ஃபுல்லாக காலி. இது 3 மாதத்துக்கு வரும், டோன்ட் வெரி. நிறைய வாங்கிடுச்சு. ஆக்சுவலி எல்லாமே வந்து நீடடான ஒரு க்ராசரி தாங்க வாங்கிக்கணும். ஹாட்ஸ்லாம் பார்க்காதீங்க. சுண்டல், அரிசி இதெல்லாமே நாங்கள் வாங்கிட்டோம். மெயினாக மளிகை பொருள் தான். மோஸ்ட்லி அந்த மளிகை பொருள் போடுறப்ப பில்லு 2500 தாண்டி போயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த மேம் பொருள்லாம் வாங்க பார்த்தியா? ஆமாம், அதுதான் எனக்கு கொஞ்சமாக சில்லறையாக போச்சு. நடக்குங்க, கோயில் நடங்க. ஏதோ எடுக்கணும். அவன் அமைதின்னு சொல்லிட்டு அட்ராசிட்டி பண்ணிட்டு, அதனால தான் நான் வீடியோ எடுக்கவே இல்லை. எல்லாருக்கும் அத்தா பெரிய டிமார்ட்ல இவ ஒன்று சத்தம் தான் கேட்குது, கீச்சு 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 கீச்சுன்ட்டு. சரி வாங்க போகலாம். தங்க பொண்ணு அப்புறம் ஜாலியாக நடந்து வர அசால்ட்டா. நிறைய ஜீப்ல வண்டி ஓடிட்டு இருந்தாங்க. அதுவும் கரெக்டு தான். என்னதான் வண்டியோட இந்த மாதிரி ஒரு சொகுசு வருமா? ஆமாம், வராது. வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்களா, பையன் இங்கே விட்டுட்டு போயிட்டோம். கடைசியில் மண்டை மேலே கொண்டே வந்த மாதிரி பை விட்டுட்டு போயிட்டோங்க. அம்மி வணக்கம். வணக்கம் வணக்கம். வெல்கம் டு சென்னை. காலையில வந்துட்டு இப்போதான் வீட்டுக்கே வர. ஒரு சூட்டுக்கு போயிட்டு இன்னும் ஆயிடுச்சுக்கண்ணே. சக்தி மசாலா கம்பெனி இதுக்கு போயிருந்தேன். சூட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. இது மீன் குழம்பு, மீன் கேரளா ஸ்டைலில் வறுக்கிறது. அது காலையில் போயிட்டு சாயங்காலம் தான் வீடியோ முடிஞ்சுது. முடிச்சு இப்போதான் வந்தேன். கோவிலி ஆயங்க ஆயங்க
சாமி இது எங்க போடணும் சாமி இது எங்க போடணும் அம்மோட மோதத்தை கழட்டி காலில் போட்டுக்கிட்டு ஜங்கு சிக்கு 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 நடந்துட்டு கிடக்குற ஆமா எங்க தங்கப்புறம் காலுக்கு இந்த கால் எடுத்து அழகா கொடுக்குற பாரு. அம்மா இது எங்க போடணும் நீ என்ன பண்ற? நான் அவளுக்கு சாப்பாடு ஆற வச்சிட்டு இருக்கேன், ரச சாதம். அவ்வளவுதான், ரச சாப்பாடு ஊட்டி விட்டேன்னா தூங்க வச்சிருந்தேன். இன்னைக்கு தூங்கிட்டானா பரவாயில்ல, நேற்று மாதிரி ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், என் உடம்பு தாங்காது. போட்டுக்காங்க கணிக்கு பாரு போடுற பாரு. கோவிலி தூக்கமா? மாத்த கால போட்டு அடக்குது பாரு. ஏய் மோதத்தை கழட்டி ஆயாட்ட கூட போட்டு அவாட்டு கொடி போயிட்டா. மோதத்தை கையில லூசா இருக்குன்னு சொல்லி காலை போட்டுக்கிட்டு என்ன நடந்துட்டு இருக்கிறது. நம்ம டயர்டா இல்லையா, தூக்கம் இல்லையா? டயர்டா இருக்குதா, பாப்பாட விளையாட தூக்கம் ஓடி போயிடுச்சு, டயர்டா ஓடிச்சு. ஆமா சில வேலையெல்லாம் முடிஞ்சு ரம்யா. இல்ல இன்னும் அரிசி ஆட்டுற வேலை இருக்கு, உளுந்து கொஞ்சம் ஊர்ல நல்லா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் போட்டேன்னா. ஓகே ஓகே. கோவிலி அங்க பாரு, தாத்தா பாரு கூப்பிடுறாங்க, தாத்தா கூப்பிடுறாங்க பாரு. தாத்தாக்கு ஃபோன் பண்ண, ஏன் போன கொண்டு போய் அப்பாடு கொடுத்துட்டு இருக்கா. கோவிலி அங்க பாரு, போன்ல காது வச்சுக்கிட்டு அப்பாவுக்கு இங்கே பேச ஆரம்பிச்சுட்டானா அவ்வளவுதான், முழு மனுஷி அது ஒண்ணுதான் இல்லாம இருக்குது.